சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் தேவனே உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். இந்த அழைப்பு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அழைப்பு யாருக்குரியது என்றால் முழு மனுக்குலத்திற்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக பாவம் செய்தவர்களாக தேவனுடைய பார்வையிலே காணப்பட்டபடியால் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களிலிருந்து தோன்றின சந்ததியார் முழுவதுமே பாவத்தின் தன்மையுடையவர்களாகவே காணப்படுகிறவர்களாக மாறினார்கள். ஆகவே அவர்களிலே இழந்து போன தேவனுடைய சாயலை மறுபடியுமாக கொடுத்தால்தான் அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், தவறான பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி போகும் என்பதை அறிந்து கொண்ட பரலோக பிதாவாகிய தேவன் ஏற்ற காலத்திலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்து கல்வாரி சிலுவையிலே கிருபாதார பலியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பலியாகும்படியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே விழுந்து போன மனுக்குலம் தேவனுடைய சாயலை மறுபடியுமாக அடைவதற்கு ஏதுவான புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பாவ மன்னிப்பை அடைவதன் மூலமாக பரலோக பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவான ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்றால் விழுந்து போன மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி மனுக்குலத்தை பரிசுத்தப்படுத்தி பரலோக தேவனோடு பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், கல்வாரி சிலுவை அண்டை வாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும், பரலோக சந்தோஷம் கிடைக்கும், பரலோக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நன்மையான ஈவுகள் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும், பரலோக சந்தோஷம் கிடைக்கும், திருப்திகரமான ஜீவியம் கிடைக்கும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படியானால் அழைப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து முதலாவது மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக நல்குகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் தம்முடைய பரலோக பிதாவோடு தம்மை விசுவாசிக்கிறவர்களை ஐக்கியப்படுத்துகிறார். ஒருவேளை இன்னும் சிலர் பரலோக பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படாமல் ஜீவிக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது என்னவென்றால் தம்முடைய நாமத்தின் மேல் அவர்கள் விசுவாசம் வைப்பதினாலே சுத்திகரிப்படைந்து பரலோக பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதையே எதிர்பார்க்கிறார். அப்படியானால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப மனிதனுடைய பகுதியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது விசுவாசம். தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய பகுதியிலே இலவசமாக கிருபையினாலே எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறானோ அந்த மனிதனை என்ன செய்கிறார் என்றால் சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவை வழியாக கொள்ளும்போது தம்மோடு பரலோக பிதா அந்த மனிதனை ஐக்கியப்படுத்தக்கூடியவராக மாறுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினாலே மனிதன் என்ன செய்கிறான்? பரலோக தேவனோடு ஐக்கியப்படுகிற முதன்மையான ஆசீர்வாதத்தை அடைகிறான்.
பின்பு மனிதன் என்ன செய்யக்கூடாது? ஒரு உதாசீனமான, ஒரு உத்தரவாதம் இல்லாத ஜீவியம் செய்கிறவனாக இருக்கக்கூடாது. மனிதன் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் ஏற்கனவே இதற்கு முந்தைய ஓய்வு நாளிலே தியானித்ததின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான். மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு உத்தரவாதம் இல்லாத ஜீவியம் செய்கிறவனாக இருக்கக்கூடாது. ஒரு உத்தரவாதம் உள்ள ஜீவியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால், தேவன் எதிர்பார்ப்பது தம்மை மனிதன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பரலோக தேவனையும் இரட்சகராகிய இயேசுவையும் பரிசுத்தாவியானவருடைய துணை கொண்டு உண்மையுள்ள இருதயத்தோடு பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுது ஆராதனை செய்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து நாம் ஏற்கனவே முந்தைய ஓய்வு நாளிலே சிந்தித்தது போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் பின்பு எதிர்பார்ப்பது என்ன? தம்மோடு ஐக்கியப்படுகிற ஜனங்கள் ஒரு உத்தரவாதம் இல்லாத ஜீவியம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தம்மோடு ஐக்கியப்படுகிற ஜனங்கள் அந்த ஐக்கியத்திலே என்ன செய்ய வேண்டும் என்றால், வலு பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஜெப ஜீவியத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மனிதன் என்ன செய்வான்? ஜெபிப்பதினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வான். நாம் ஏற்கனவே முந்தைய ஓய்வு நாளிலே சிந்தித்ததின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். கடந்த ஓய்வு நாளிலே நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்தோம். அது என்ன? தேவனோடு ஐக்கியப்படுகிற மனிதன் ஒரு உத்தரவாதம் உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். அது என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதை நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்திலேயும் கூட நாம் 2 அனுபவங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமயத்திற்கு ஏதுவாக நாம் சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தம்மோடு ஐக்கியப்படுகிற தேவ ஜனங்கள் எவ்விதமான உத்தரவாதம் உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, தேவன் தம்முடைய ஜனங்களை நீதிமான்களாக வாழும்படி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அப்படி வாழ்கிறவர்களை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். அங்கே நாம் படிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கனுடைய வீட்டிலே என்ன இருக்கிறதாம்? சாபம் இருக்கிறதாம். ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை விளங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனங்களை தியானிக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் உங்களை வெறுக்கிறார் என்றோ, ஒதுக்குகிறார் என்றோ, தள்ளி விட்டு விட்டார் என்றோ உணர்கிறவர்களாய் இராமல், இந்த வசனங்களை தியானிக்கும் போது நீங்கள் எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியம் இல்லாத அநீதியான காரியங்கள் இருக்குமே ஆனால் அவைகளையெல்லாம் எங்கள் ஜீவியத்திலிருந்து என்ன செய்துவிடும்? அகற்றி போடும். உடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம், அநீதியான எந்த காரியங்களும் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடாது, தனிப்பட்ட ஜீவியத்திலே இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி ஜெபித்து தேவனுடைய நீதியிலே வளருகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலேயும், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறாராம் தேவன் தம்மோடு ஐக்கியப்படுகிறவர்களை. ஆனால் தேவன் எதை விரும்புகிறார்? ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியமும் நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்வார்?
ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நீங்கள் உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்த்து, ஏன் அநேகருடைய ஜீவியமானது அழிந்து போய் கொண்டிருக்கிறது, ஏன் அநேகருடைய ஜீவியமானது பூமிக்குரிய நன்மைகளினாலே மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வாதம் அடைந்து கொண்டே போகிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எப்படி மாற்றினார்? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிப்படையும்படியாக செய்து, ரட்சிப்படையும்படியாக செய்து, ஆத்மாவிலே மீட்படையும்படியாக செய்து, நம்மை நீதிமான்களாக வாழும்படியாக ஆசீர்வதித்தார். ஆனால் தெய்வ பிள்ளையே, நாம் அந்த சுத்திகரிப்பிலே என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். அந்த நீதியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய நீதியின் வசனங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக செய்து, பாவ சரீரத்தை முழுக்கு ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலமாக அடக்கம் பண்ணும்படியாக வழி நடத்துகிறார். பின்பு தேவன் என்ன செய்கிறார் என்றால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவனிலே இணைந்து நடக்கும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவோடு நடக்கக்கூடிய ஜீவியம் செய்யும்படியாக, நீதிமான்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக தேவனோடு நடக்கக்கூடிய ஜீவியத்தை ஆசீர்வாதமாக நல்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ ஜனமே, இப்படி பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்ட வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நீதியின் வசனங்களிலே பழக்குவிக்கப்படுகிறவனாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். இனி எங்களுடைய வாழ்க்கையில எந்த பாவமும் தோஷமும் இல்லை என்று சொல்லி ஜீவிப்பதற்கு ஏதுவாக மாசற்றவர்களாக ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்வதற்கு ஏதுவாக ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு கரைதிரையற்ற ஜீவியம் செய்வதற்கு ஏதுவாக தேவன் வாழ்க்கையை தம்முடைய நீதியினாலே அலங்கரித்து உடுத்து வைத்து மேன்மைப்படுத்தக்கூடியவராக மாறுகிறார். இன்றைக்கு நாம் தரித்திருக்கக்கூடிய வஸ்திரம் எப்படிப்பட்டது? நீதியின் வஸ்திரமாக காணப்படுகிறது. அந்த வஸ்திரத்தை தான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நீதியின் வஸ்திரத்தை உடுத்துவித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ஓய்வு நாளின் தூது என்னவென்றால், தேவனோடு ஐக்கியப்படுகிற ஜனங்கள் அநீதியாக வாழ்ந்து விடலாம் என்கிற ஒரு தவறான தைரியத்தோடு காணப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரலோக தேவனாய் இருக்கிறார், பரிசுத்த பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய நீதியையே தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும்? நீதிமான்களாக வாழ்கிற வாழ்க்கையை விரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். அப்படியானால் உங்கள் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, கர்த்தர் எங்களை நேசிக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கனுடைய வழியில நடக்கக்கூடாது. ஆகவேதான் முதல் சங்கீதத்திலே படிக்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதை தான் படிக்கிறோம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனால் தெய்வ ஜனமே, அந்த வசனத்திலே மறுபகுதியில என்ன படிக்கிறோம்? நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இன்றைக்கு அநேகர் விரும்புகிறார்கள் கர்த்தர் எங்களை நேசிக்க வேண்டும் என்று. ஆனால் நீ எந்த வழியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறாய்? யாருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறாய்? நீதியின் வழியிலே நடக்கிறாயா? கர்த்தர் உன்னை நேசிப்பதற்கு ஏதுவான பாதையிலே நடக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதா? ஆலோசனை கர்த்தராக உன் தேவன் உனக்கு காணப்படுகிறாரா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தர் யாரை நேசிப்பார்? நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களை தான் என்ன செய்வார்? நேசிப்பார். ஏனென்றால் துன்மார்க்கனுடைய வழி யாருக்கு அருவருப்பானது? தேவனுக்கு அருவருப்பானது. ஆகவே தேவ ஜனங்களே, உங்களுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் காண்பதற்கேதுவான
நாட்களாக தேவன் உங்களுக்கு காலங்களை நியமித்திருக்கிறார். ஆகவே அந்த காலங்களை நியமித்த தேவன் உங்களுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கருடைய வழியிலே அல்ல நடக்கிறவர்களாக இருப்பது, நீங்கள் நீதியின் வழியிலே வேத வசனங்களின் வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறவராக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறார், அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்க இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே போதித்ததும் அதுதான், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகத்திலே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பணம் நிறைய இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? திருப்தி இல்லை. நீங்கள் செய்தித்தாள்களிலே படித்து பாருங்கள், பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? திருப்தி இல்லை. அதான் மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தை நேசித்து நீதிமானாக வாழ்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருப்தி அடையாத ஜீவியம் செய்கிறவர்களை போல அங்கும் இங்கும் அலசடிப்பட்டு அலைகிற அலைகளை போல காணப்பட மாட்டார்கள். மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தைகள் தங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேறி இருக்கிறது என்று சொல்வதற்கு ஏதுவாக நீதிமான்களாக காணப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து, கிருபை வரங்களை கொடுத்து, திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைந்திருப்பார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கிறவர்கள் தேவனுடைய நீதியிலே வளர்ந்து கொண்டே செல்லும் போது அவர்கள் தேவன் அளிக்கக்கூடிய நன்மையினாலே ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைந்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், என் ஜனங்கள். அவர் உரிமையோடு சொல்லுகிறார், யாருடைய ஜனங்கள்? என் ஜனங்கள், நீதிமான்கள், நீதியின் வழியிலே நடக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறவர்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் அளிக்கக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? வேதத்திலே நாம் படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. அப்ப தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? வெறும் பணத்திற்காக வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்காது, ஆஸ்திகளை சேர்க்கும்படியாக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்காது. தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த சரீர பிரகாரமான ஜீவியத்திலையும் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்த வாழ்க்கையாய் இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோ பாடி மகிழ்வார்கள் என்று. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும் என்று படிக்கிறோம். அவர்களுடைய ஜீவியத்திலே தவறான ஆசைகள் இருக்காது, தவறான விருப்பங்கள் இருக்காது, தவறான ஓட்டங்கள் இருக்காது. அவர்கள் தேவ பிரசன்னத்திலே எப்பொழுதும் தேவன் கொடுத்த நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பார்கள். அவர்கள் செய்கிற ஊழியமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்ப பசிதாக இருக்கணும், நல்ல பசிதாக இருக்கணும். அநீதியாக வாழ்வதற்கு ஏதுவான பசிதாகம் உண்டாகிறது என்றால் அது பிசாசானவினால் உண்டாகிற பசிதாகமாய் இருக்கிறது. அவ்விதமான தவறான பசிதாகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அதைதான் மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து உரைத்தார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள். அப்படியானால் முழு உலகத்தையும் பார்க்கும்போது, சில மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் திருப்தி அடையாதவர்களை போல ஜீவிப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா என்றால் அவர்கள் இன்னும் பிசாசானவனுடைய அநீதியான விருப்பங்களினாலே பசிதாகம் அடைகிறவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் தம்முடைய நீதியினாலே என்பதை அறிந்து தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அநீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள்
பாக்கியவான்களாய் இருக்க மாட்டார்கள், சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியே உண்டாகாது. அப்படியானால் நம்முடைய தேவன் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நீதியை உடுத்து வைக்கிறேன், தம்முடைய நீதியினாலே அலங்கரிக்கிறேன், தம்முடைய நீதியினாலே ஆசீர்வதிக்கிறேன், அநீதிகளை எல்லாம் களைந்து போடும்படியாக வழி நடத்துகிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து வாழும் போது அவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய பசிதாகம் எல்லாம், தேவனே இன்னும் அதிகமாக உம்முடைய நீதியிலே வளர வேண்டும், அதனால் நாங்கள் திருப்தி அடைந்தே காணப்பட வேண்டும் என்றேதான் அவர்களுடைய ஜெபங்கள் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனும் அவரில் பிறந்தான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவரில் பிறந்தான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் பிறந்திருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக தான் இருப்பான்? நீதிமானாக தான் இருப்பான். அதை தான் அந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையிலே யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லுவார்கள், நாங்கள் பல அனுபவங்களை கடந்துதான் வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அந்த பல அனுபவங்களுக்கு உட்படும் போது எந்த ஒரு மனிதன் அந்த அநீதியிலேயே நிலைத்திருக்க மாட்டான் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் தான் அந்த அநீதியிலேயே நிலைத்திருக்க மாட்டான். அதை தான் வேதம் அவ்விதமாக குறிப்பிடுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தெய்வ ஜனமே, அவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான், அவன் நீதிமானாக மாறி இருப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தான் சொல்லுவார்கள், ஒரு பன்றியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் வைத்து இவ்விதமாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? ஒரு பன்றி சாக்கடைக்குள் விழுந்து விட்டால் அதற்கு அந்த சாக்கடை ரொம்ப சுகமா இருக்குமா? அதிலேயே படுத்து உருண்டு புரண்டு வாழ்வது அந்த பன்றிக்கு நெருடலாகவே இருக்காதான். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி சாக்கடைக்குள் விழுந்து விட்டால் அது உடனடியாக என்ன செய்யுமா? அந்த சாக்கடையிலிருந்து வெளியே வந்து கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நெருடலோடு காணப்படுமா? தெய்வ பிள்ளையே, இதுதான் பன்றிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யான். அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். பாவத்தை சுகமாக எண்ணி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். நித்திய நரக அக்கினியிலே பங்கடைவதற்கு ஏதுவாக ஜீவித்து கொண்டிருக்க மாட்டான். அநீதியை விரும்பி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். அநீதியை தவறான சுகமாக எண்ணி அதிலே வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜீவித்து கொண்டிருக்க மாட்டான். அவன் நீதியின் மேல் பசிதாகமுடையவனாக இருப்பான். பரலோக தேவனால் திருப்தி அடைந்திருப்பான், பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பான். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன், உண்மையாகவே பிறந்தவன் நீதிமானாக காணப்படுவான். அவனிலே எந்த அநீதியும் உண்டாயிராது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். போதும், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தேவ ஜனங்கள் என்று. காரணம் என்ன? அவர்களுக்கு வருகிற பாடுகள் எல்லாம் எதனால்? நீதிமான்களாக வாழ்வதினால். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீதிமான்களாக வாழ்கிறவர்களுக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீதியை விரும்புகிறவர்கள் தங்களுக்கு பாடுகள் வருகிறதே என்று சொல்லி, அநீதி செய்தால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி அநீதியாக வாழ்கிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடாது. பின்பு நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவனால் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தை பெற்று
தேவனுடைய நன்மையை பெற்று என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பார்கள் என்று சொன்னாரே, அவ்விதமாக பரிசுத்தாவியானுடைய சந்தோஷத்தை பெற்று நன்மையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திருப்தி அடைந்திருக்க முடியாது. ஆகவே நீதிமான்களாக வாழ்வதினாலே பாடுகள் வருகிறது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது. தேவனுடைய ஜனங்களாக வாழ்கிற வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் கொஞ்ச கால பாடுகள். நீதிமான்களாக வாழ்வதினாலே வருகிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச கால பாடுகள். ஆனால் கனம் மகிமை எல்லாம் தேவனிடத்திலிருந்து கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அதான் அங்க பேதுரு எழுதுகிறார், நீ ஒரு நீதிமானாக வாழ்வதினாலே உனக்கு பாடுகள் வருகிறதா, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இப்படிப்பட்டவர்களை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? எந்த மனிதனும் ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்த முடியாத அளவிற்கு தேவன் நீதிமான்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் தம்முடைய ஆசீர்வாதங்களினாலே. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட வருகிறது என்று சொல்கிறார். வாசியுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்பும். ஏன் கர்த்தர் அவ்விதமாக சொல்லுகிறார்? அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் என்று ஏன் கர்த்தர் அவ்விதமாக உரைக்கிறார் என்று உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பும். தெய்வ ஜனமே, சிலர் போதனைகளை கேட்டிருப்பார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் வரைக்கும் நன்றாக படித்திருப்பார்கள், வாசித்திருப்பார்கள், தியானித்திருப்பார்கள், போதனைகளை கேட்டிருப்பார்கள். அதெல்லாம் கேட்ட பிறகும் அவர்கள் அசுத்தமாகவே வாழ விரும்புகிறார்கள் என்றால் தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷி என்னுடையவன் அல்ல, என்னுடையவள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படி அசுத்தமாவே இருக்கட்டும்ன்றார், அப்படி அநீதி செய்து கொண்டே இருக்கட்டும்ன்றார். ஆனா நிச்சயமாக நியாய தீர்ப்பின் நாளில பாவத்தை விட்டு விலகாதவர்கள், பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்கள், அநீதி செய்து கொண்டே வாழ்கிறவர்கள், அக்கிரமம் செய்து கொண்டே வாழ்கிறவர்கள், மனம் திரும்பாதவர்கள், அசுத்தமாகவே ஜீவிக்க தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்குரிய பலனை அடைவார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு என்று. எப்படி வேதம் சொல்லுகிறது? அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்றால், வயிற்றிற்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் என்பதாக தான் அவர்களுடைய தேவன் இருப்பார். அதே அவர்களுடைய பாதாளத்தின் தேவன் அவர்களை எங்கே கொண்டு போவார்? பாதாளத்திற்கு கொண்டு போவார், அழிவுக்கு நேராக கொண்டு போவார். அவர்கள் தங்களுடைய ஆத்ம வாழ்வை குறித்து கவலைப்படாதவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் பரலோக பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை அழிவுக்கு நேராக அல்ல, வாழ்க்கையே வயிற்றுக்கு போஜனமும் முடிவு அழிவும் என்பதாக அல்ல, உன் ஆத்தும வாழ்வை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன். உன் ஆத்துமாவை பரலோக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவதில் கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அப்படியே அழைக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்றால், தம்முடைய போதனைகளை கேட்டு கை கொண்டு ஜீவிக்கிறவர்களை பரலோக பிதாவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர்களுடைய முடிவு அழிவாக இருக்காது, அவர்களுடைய முடிவு நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் ஏதோ வயிற்றிற்கு போஜனம் என்று சொல்லி வாழ வைக்கக்கூடிய தேவனாக மாத்திரம் இருப்பவர் அல்ல, முடிவு அழிவு என்று சொல்வதற்கு ஏதுவாக வழி நடத்துகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய ஜீவியத்தை பரலோக தேவனாகிய தம்முடைய
ஜீவியத்தை போல மறுரூபப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்தும வாழ்வை குறித்து கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள்லையும் அதை தான் சொன்னாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படியானால் ஆத்துமாவிலே திருப்தி அடைந்து பிழைத்திருந்து வாழக்கூடிய ஒரு தெய்வீகரமான ஜீவியம் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஜீவிக்கிறவர்களுடைய ஜீவியம் எங்கே போய் முடிவடையும் என்றால் அழிவிலே அல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகளினாலே மறுரூபம் அடைந்ததாக வழிநடத்தப்பட்டதாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு என்று. பிரைஸ் தி லார்ட். ஆகவே மேலானவைகளையே நாடுகிறோம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அதனாலதான் சிலரையெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு தெரியுமா? இந்த அவுத்து விட்ட கழுதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்க பாஷையில பேசணும்னா அப்படி நீங்க சொல்லுவீங்க, என்னன்னு? அவுத்து விட்ட கழுதை, அதை அவுத்து விட்டாச்சு. என்ன, கர்த்தரை என்ன செஞ்சுட்டாரு? தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்டவங்களை என்ன செய்ய முடியாது? மனம் திரும்ப வைக்க முடியாது. அதனால்தான் கர்த்தரே சொல்றாரு, அப்படி அசுத்தமா வாழ விரும்புறவன் அப்படியே வாழ்ந்துட்டு போயிரட்டும், அப்படி அநீதியா வாழ விரும்புகிறவன் அப்படியே வாழ்ந்துட்டு போயிரட்டும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க வச்சிருக்கிற லட்சியம் என்னன்னா, அவர்களுடைய தேவன் வயிறு, முடிவு அழிவு. ஆனால் கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களே, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு விலையேற பெற்றது. பிரைஸ் தி லார்ட். தம்மோடு ஐக்கியப்படுத்துகிற பரலோக தேவன் ஏதோ உங்களுக்கு வயிறுக்கு சாப்பாடு போட்டுட்டு முடிவிலே அழிவுக்கு நேராக வழி நடத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அழைப்பை கொடுக்கிற தேவன். தம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய, ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்கிறார். அவர்களுக்கும் தேவன், பரலோக தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த பலன் என்ன? பரலோக சுதந்திரமாகிய சியோனும் புதிய எருசலேமுமாய் இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல வாழ்கிறார்கள், ஆனால் அதெல்லாம் ஒரு தற்காலிகமான வாழ்க்கையாக தான் இருக்கிறது. இந்த கூடாரம் அழிந்து போனாலும், அதான் சொல்றாரு, எந்த கூடாரம்? இந்த மாம்ச சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத ஒரு பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம் உண்டு. விண்ணின் சாயலை அடைந்து நாங்கள் அங்கிருப்போம் என்று பக்தர்கள் பாடுகிறார்கள். வேத வசனங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது. அசுத்தமாய் இருக்கிறவன் அப்படியே அசுத்தமாய் இருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அப்படியே அநீதியா இருக்கட்டும். ஏன்னா அவர்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள். ஆனால் மனம் திரும்புகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சுத்தவான்களாக மாறிக்கொண்டே போகட்டும், நீதியிலே வளர்ந்து கொண்டே போகட்டும், தேவனுடைய சாயலை நிறைவாய் அடையட்டும், மோட்ச வாழ்க்கையை தெரிந்து கொள்ளட்டும், ஜீவனை அடையட்டும், நித்திய ஜீவனை அடையட்டும் என்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அது பரிபூர்ணம் அடையும்படியாகவும் வந்தேன் என்று சொன்னார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களையும் அதான் சொன்னாரு, நான் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். தேவ ஜனங்கள் அவ்விதமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் தேவ சித்தம் செய்கிறேன், அதுவே என்னுடைய ஆன்மீக போஜனமாகவும் இருக்கிறது என்கிற அனுபவத்தோடு ஜீவித்தால்தான் முடிவு அழிவாயிராமல் நித்திய ஜீவனை அடைந்ததற்கு ஏதுவாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. திரும்ப வாசியுங்க. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். அப்படியானால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றும் இல்லை. அநியாயத்தின் திரவியங்கள்
ஒன்றுக்கும் உதவாதான். அது ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. ஒரு இடத்துல படிக்கிறோம், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று. அப்படியானால் அந்த பணம் நம்முடைய கையிலே காணப்படும் போது அது அநியாயத்தின் திரவியமாக காணப்படக்கூடாது. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் பெற்ற பாக்கியமாக, திரவியமாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உன் கைகளின் பிரயாசத்தை நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ ஜனமே, அநியாயத்தின் திரவியத்தை நாடுகிறவர்களாக ஒரு நாளும் வாழ வேண்டாம். அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் தெய்வ ஜனமே, நீங்கள் உண்மையாகவே உழைத்து, நீங்கள் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, தேவன் இட்ட பணிகளை உத்தரவாதத்துடன் உண்மையோடு செய்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பணமாக பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு சந்தோஷகரமான பணமாய் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட தேவன் வேதனையை கூட்டார் என்று. அதனால்தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், மோட்ச வழியிலே என்னை நடத்தும், பரலோக பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். 2 விதமான பாதைகள் இருக்கிறது. தேவ ஜனங்கள் கவனத்துடன் காணப்பட வேண்டும். எந்த பாதையை சூஸ் பண்ண போற? அநியாயத்தின் திரவியத்தை சம்பாதிக்கும்படியான பாதையை சூஸ் பண்ண போறியா? இல்ல நேர்த்தியான வேலைகளை, சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல், தேவனுக்கு பயந்து, தேவன் கொடுத்த வேலையாக எண்ணி அதை செய்து, தேவன் கொடுக்கிற பணத்தை ஐஸ்வர்யமாக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறாயா? ஆராய்ந்து பார். அப்படி தேவன் உன்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். உன் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது உன் வாழ்க்கையில எந்த ஒரு அநியாயத்தின் திரவியங்களும் இராது. அது ஒன்றுக்கும் உதவாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அநியாயத்தின் திரவியத்தை அடைந்திருக்கிறவர்களுக்கு தேவ சமாதானம் இருக்காது, தேவன் தருகிற மகிழ்ச்சி இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையானது தத்தளிப்படைந்ததாகவே காணப்படும், இளைப்பாறுதல் இல்லாததாகவே காணப்படும், தேவன் அருள்கிற சந்தோஷம் இல்லாததாகவே காணப்படும், திருப்தி அடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீதிமான்களாக வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். யோபுனுடைய ஜீவியத்தை திருஷ்டாந்தமாக நாம் படிக்கும்போது யோபு எதை தன்னுடைய வாழ்க்கையிலே கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுடைய நீதியை. பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, என்னுடைய நீதியை நான் கெட்டியாக பிடித்து அதை விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காதுன்னு சொல்றார். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தை அவர்களே ஆராய்ந்து பார்க்கும் போது அவர்களுடைய இருதயமே அவர்களை நிந்தித்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுகிறது? குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையில அநியாயத்தின் திரவியம் இருக்கு, உன் வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கு, உன் வாழ்க்கையில அநீதி இருக்கு அப்படின்னு தான் அவங்க மனசாட்சி அவர்களுடைய வாழ்க்கை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, தேவ பிள்ளையே உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தை பார்க்கும்போது எவ்விதமாக காண வேண்டும் என்றால் உங்களுடைய நீதியை நீங்கள் கெட்டியாக பிடித்திருப்பதாக பார்க்க வேண்டும். அது எத்தனை நாள்? நேற்று மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் நீதியை கெட்டியாக பிடித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோபு அதை தான் சொல்கிறார், என் நீதியை நான் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறேன், உயிருள்ள நாளளவும் அவ்விதமாகவே ஜீவிப்பேன் என்கிறார். அப்படி சொன்ன யோபுவை தான் தேவன் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதியை தரித்து கொண்டேன். யோபு சொல்கிறார், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. அப்படின்னா யோபனுடைய வாழ்க்கையில ஒரு பாகை இருந்திருக்கு. பாகை எங்க வைப்பாங்க? எங்க வைப்பார்கள்? தலையின் மேல். அப்படியானால் தேவ ஜனங்களுடைய சிரசின் மேல் ஒரு பாகை இருக்க வேண்டும். அந்த பாகை
எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் பரிசுத்தமுள்ள சிந்தையுள்ளவர்களாக வாழ்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய அனுபவமாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்க தலையில யாராவது பார்த்தாங்கன்னா மாம்சீக பிரகாரமான கண்களை வைத்து பார்ப்பார்களே, ஆனால் உங்க தலைக்கு மேல எந்த ஒரு தொப்பியும் இருப்பதாக அவர்களால் காண முடியாது. ஆனால் ஒரு தெய்வீகரமான அனுபவத்தை உண்மையான தேவ ஜனங்கள் உங்களிலே காணக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்ன? உங்க சிரசின் மேல ஒரு பாகை இருக்கிறதை காண்பார்கள். கர்த்தர் காண்பார், உங்கள் சிரசின் மேல் ஒரு பாகை இருப்பதை காண்பார். அந்த பாகை என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிரைஸ் தி லார்ட். அந்த பரிசுத்த சிந்தை உங்களுடைய சிரசிலே பாகையாக இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை காணும் போது அறிந்து கொள்வார். உண்மையான தேவ ஜனங்கள் உங்கள் ஜீவியத்தை காணும் போது அறிந்து கொள்வார்கள். அப்புறம் யோபு என்ன சொல்றாரு? நீதியை சால்வையாக உடுத்தி கொண்டேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவர் ஒரு நீதிமானாக வாழ்வதினாலே அவருடைய உடுப்பே எவ்விதமாக மாறிவிட்டது? நீதியை தரித்து கொண்டதற்கு ஏதுவாக ஒரு சால்வையாக மாறிவிட்டது. ஒரு சால்வை அவருடைய வாழ்க்கையிலே விசேஷித்த அனுபவமாக காணப்படுகிறது. இந்த வசனத்தை கேட்கும் போது, அடுத்த வாரத்திலிருந்து சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் தலையில ஒரு தொப்பியும் தோல்ல ஒரு சால்வையும் போட்டுட்டு வரணும்னு இங்க போதிக்கப்படல. இதெல்லாம் ஒரு தெய்வீகரமான அனுபவம். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் சொல்லணும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீகரமான அனுபவம் இருக்கு, நீதியின் சால்வை இருக்கு, அதுதான் உடுப்பாக நாங்கள் தரித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பாகை இருக்கு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த பரிசுத்த சிந்தை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீகரமான அனுபவமாக பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறவர்களாக அந்த யோபுவை போல சாட்சி பகர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பூமியில வாழும் போதே தானே உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே பரலோகத்திலும் மேன்மையான சுதந்திரத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவார். அதனால்தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவாய் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பேதுரு கேட்டார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். தொழிலை விட்டார், மீன் பிடிக்கிற தொழிலை விட்டார், நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அதை விட்டார், இனத்தை ஜனத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார். ஒரு கேள்வி அவருக்குள்ளாக எழும்பினது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். கர்த்தர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவா என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? இம்மையிலே நூறத்தனையாக என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வீடு இருந்தால் 100 வீடுகள் கிடைக்கும் என்றால் இல்லை. நூறத்தனையாக என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமியிலே வாழும் போது நீ திருப்தியாக வாழ்வதற்கு ஏதுவாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேருக்கு 100 வீடுகள் இருக்கலாம், ஆனா திருப்தி இருக்கா? இயேசு இல்லை என்றால் அந்த வீட்டுல என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. 10 வீடுகள் இருந்தாலும் என்ன வராது? திருப்தி வராது. ஆனா பேதுருவிடத்துல கர்த்தர் சொன்னார், நூறத்தனையாக ஆசீர்வதிப்பேன் என்று, பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் வரைக்கும் திருப்தி அடைந்து வாழ்வதற்கு ஏதுவாக உன்னை வழி நடத்துவேன் என்றார். இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவாய். அப்படியானால் நம்முடைய தேவன் நல்லவர், பரிசுத்தமுள்ள தேவன், பரலோக தேவன். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் மோசம் போவது இல்லை. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவது இல்லை. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் ஏமாந்து போவதும் இல்லை. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஜீவிக்கிறோம். நீதியை கெட்டியாக பிடித்து கொண்டு ஜீவிக்கிறோம். வேத வசனத்தையே கெட்டியாக பிடித்து கொண்டு வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யாரை கைவிட்டாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு வாழ்கிறோம். அதுதான் திருப்தி அடைந்து வாழ்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு சத்தியத்தை எடுத்து கூறி செய்தியை முடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் சவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சவுலே ஒரு சந்தர்ப்பத்திலே உணர்ந்து கொண்டார், தன்னுடைய ஜீவியத்தை பார்க்கிலும் தாவீதினுடைய ஜீவியம் தேவனுடைய நீதியால் நிரம்பின ஜீவியமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது உணர்ந்து கொண்டார் தெரியுமா? சவுல் முயற்சி பண்ணுகிறார், தாவீதை கொலை செய்யும்படியாக என்ன செய்கிறார்? முயற்சி செய்கிறார். காரணம் என்ன?
ஒரு அசுத்த ஆவி அவர் மேல் வந்து இறங்கி விட்டது. அதன் பிறகு சவுல் என்ன செய்து விட்டார் என்றால், அடுத்தது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீது தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார் என்பதை அறிந்து கொண்டு தாவீதை என்ன செய்கிறார் என்றால் கொலை செய்யும்படியாக வகை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவன் சவுலுடைய கைக்கு யாரை தப்புவிக்கிறார்? தாவீதை தப்புவித்து கொண்டே இருக்கிறார். தாவீது குகைக்குள்ளே போகிறார், வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார். தெய்வ ஜனமே, யாருடைய கரங்களுக்கு தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படியாக, சவுலுடைய கைக்கு தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படியாக தாவீதை தேவன் பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன நடந்தது தெரியுமா? அவ்விதமாக தாவீதை விரட்டி கொண்டே வந்த சவுல் நித்திரை மயக்கம் அடைந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே தாவீதிற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யாரை கொலை செய்யும்படியாக? சவுலை கொலை செய்யும்படியாக. ஆனால் தாவீது தீர்மானம் பண்ணினார் என்னவென்று, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் செய்தார். ஆகவே தனக்கு சவுலை கொல்வதல்ல லட்சியம் என்பதை விளக்கி காட்டுவதற்கு ஏதுவாக தாவீது என்ன செய்தார்? சவுல் நன்றாக நித்திரை மயக்கமடைந்து தூங்கின வேளையிலே சவுலுடைய சால்வையின் வஸ்திரத்தை வெட்டி எடுத்து, பின்பு சவுல் உறக்கம் தெளிந்து எழும்பின பிறகு தாவீது தான் வெட்டி எடுத்த வஸ்திர தொங்கலை சவுலிடத்திலே காண்பித்து, நீர் பாரும், என்னை கொல்லும்படியாக நீர் என்னை விரட்டி கொண்டே வருகிறீரே, ஆனால் இன்றைக்கு உம்மை கொல்லும்படியாக எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, ஆனாலும் நான் அவ்விதமாக செய்யவில்லை என்பதை தாவீது விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே சவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். பிரைஸ் தி லார்ட். அதை தான் சொல்றார், ஒரு ஸ்டேட்மெண்டாக சொல்கிறார். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், என்னோடு சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? அவனவன் நீதிக்கு தக்கதாக அவனவனுக்கு தேவன் என்ன செய்யட்டும், பலன் அளிக்கட்டும் என்று சொல்லி தாவீது தன் வழியே போனார். சவுல் தன்னுடைய வழியிலே செல்லக்கூடியவராக இருந்தார். வாசித்து பாருங்கள், அதை வாசித்து நாம் முடிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை வாசியுங்கள். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். அங்கே சவுலுடைய வாழ்க்கையை குறித்தும் தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்தும் நாம் அங்கே படிக்கிறோம். வாசியுங்கள். அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன். சவுல் உணர்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே, தாவீதை தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறார். என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா, திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. அதாவது தாவீது சொல்றாரு, சவுல் ராஜாவே, உம்முடைய ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு, பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய வழியிலே போய்விட்டார்கள். அப்ப கர்த்தர் யாரை நேசிக்கிறார்? நீதிமான்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? நீதிமான்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சவுலுடைய மனசாட்சியே அவனை குற்றப்படுத்தக்கூடியதாக இருந்தது. சவுல் சொன்னார், தான் பெரிய தப்பிதங்களை செய்து விட்டதாக குறிப்பிட்டார். என் குமாரனே, திரும்பி என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். இதுதான் தெய்வ பிள்ளை, அநீதி செய்கிறவருடைய வாழ்க்கையிலே வாதித்து கொண்டிருக்கக்கூடிய குற்ற மனசாட்சியின் நிலவரமாக காணப்படுகிறது. தேவன் நம்மை எவ்வளவாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய மனசாட்சியில எந்த ஒரு வாதிப்பும் கிடையாது. காரணம், நாம் நீதிமான்களாக வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொன்னது போலதான் நாமும் சொல்ல வேண்டும். கர்த்தர் அவனவன் நீதிக்கு தக்கதாக என்ன செய்யட்டும்? பலன் தரட்டும். பிரைஸ் தி லார்ட். அது இந்த பூமியில சில நன்மைகளை கர்த்தர் தராரா? தரட்டும். பரலோகத்துல மேன்மையான சுதந்திரம் தராரா? தரட்டும்.
கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், திருப்தி அடைவேன். பிரைஸ் தி லார்ட். அதான் தாவீது சொல்றார், அவனவன் நீதிக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்யட்டும், பலன் அளிக்கட்டும். தெய்வ ஜனமே, அதனாலதான் வெளிப்படுத்தல நம்ம படிச்சோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். அப்படியே அநியாயம் செஞ்சுட்டே போயிரு. அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாவே இருக்கட்டும், ஆனா பரிசுத்தமாக வாழ விரும்புகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கட்டும், நீதிமானாக வாழ விரும்புகிறவன் இன்னும் நீதியிலே விருத்தி அடையட்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார், மனுக்குலத்தை இரண்டாக பிரித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அநீதி உள்ளவர்களாக வாழ்கிறவர்களை இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே அழித்து போடக்கூடியவராய் இருக்கிறார். எதை விரும்புகிறீர்கள்? ஜீவனை விரும்புவீர்களாக, நித்திய ஜீவனை விரும்புவீர்களாக. உங்கள் ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து குற்றமுள்ள மனசாட்சி இல்லாமல் வாழ்வதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகளின்படியும் உங்களுடைய நல்மனசாட்சியின்படியும் ஜீவியத்தை அமைத்து வாழ்வீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்கள் நீதிக்கு தக்கதான பலனை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய நீதியை தருவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய சாயலை அடைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அருளி செய்வேன் என்று சொல்கிறார். முடிவு அழிவாய் இராதபடி, வயிறுக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் இராதபடி ஆத்துமாவையும் மறுரூபப்படுத்தக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்கிறார். பாடுவோமா? நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சோவை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையை எவ்விதமாக தேவன் உருவாக்கி இருந்திருக்கிறார் பாருங்கள். சவுல் தாவீதை கொல்லும்படியாக துரத்தி கொண்டே வருகிறான், ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார் தாவீதை. ஆனால் அதே வேளையிலே சவுலை கொல்லும்படியான நல்ல வாய்ப்பு தாவீதிற்கு கிடைத்த போது
தாவீது சவுலை கொல்லவில்லை. காரணம், தேவனுடைய நீதி தாவீதனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. அவ்விதமாக தாவீதனுடைய ஜீவியத்தை தேவன் உருவாக்கி இருந்தார், சாட்சி கொடுத்தார். என்னவென்று, என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தெய்வ ஜனமே, இன்றைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பரிசோதித்து பார்ப்பது எதை தெரியுமா? உங்களிடத்தில் தேவனுடைய நீதி இருக்கிறதா? அதை தான் பரிசோதித்து பார்க்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும். சுயத்திற்கு இடம் கொடுத்து சுயநலமான வாழ்க்கை வாழும்படியான சூழ்நிலைகள் வரும். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் போதனையே அதான், எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். தாவீது அப்படியே தனக்கு தீமை செய்ய விரும்பின சவுலுக்கு பதிலாக தீமை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் அந்த வேளையிலேயும் கூட சவுலுக்கு தீமை செய்யாமல் சவுலுக்கு நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள் என்று, தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்படி நீதியை நன்மையாக பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நன்மையே செய்து வாழ்கிறவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வஜனமே, இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய நீதி, தேவனுடைய கிருபையாக எங்கள் வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்லி பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் பாதையில் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் பாதையில் ஒளியா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். எத்தனை காரிருளை போன்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆனால் கர்த்தர் பாதைக்கு தீபமானார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்வதற்கு ஏதுவாக தேவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக காணப்படும்படியாக செய்தார். அந்த தேவ நீதியிலே பெருகுவீர்களாக, அந்த எல்லா தேவனுடைய வார்த்தைகளையும் கை கொண்டு ஜீவிப்பதற்கு ஏதுவாக வாழ்க்கையை ஒப்படைப்பீர்களாக. நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார், நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே உங்கள் ஒவ்வொருடைய கூடாரமும் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாக காணப்படும்படியாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் தம்முடைய நீதியினாலே
உடுத்து வைத்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையில வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்கிற வசனத்தின் மூலமாக நீர் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் பேசின தயவுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மோடு ஐக்கியப்படுகிற ஜனங்கள் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை இந்த பூமிக்குரிய நன்மைகளினாலே மாத்திரமல்ல, பரலோக மேன்மையான சுதந்திரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து நற்பலனை கொடுத்து நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்கிற வசனத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் ஜனங்கள் நீதிமான்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பார்கள் என்கிற வேத வாக்கியம் கர்த்தாவே கேட்ட வசனங்களின்படி உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே அளிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஜீவியத்தையே சுய பரிசோதனை செய்து வேத வசனங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்த்து சுய பரிசோதனை செய்து தேவனுடைய நீதியிலே விருத்தி அடைகிறவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் நீர்தாமே உடைய ஜனங்களை ஆசீர்வதித்தரும். அப்படி உடைய நீதியிலே விருத்தி அடைவதற்கு ஏதுவான நல்ல விருப்பங்களை உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கியறணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நேசித்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்கிற தேவ ஜனங்களே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஜீவிப்பதின் மூலமாக பரலோக தேவனோடு பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்படுகிற தேவ ஜனங்களே, உங்களுடைய ஜீவியம் நீதிமான்களாக வாழ்வதற்கு ஏதுவான ஜீவியமாக அமைந்திருக்கும்படியாக கர்த்ததாமே உங்களை தம்முடைய நீதியினாலே உடுத்து வைத்து ஆசீர்வதித்து அதனால் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளாக காணப்படும்படியாக பூர்ணமான வரங்களாக உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக செய்து தேவன் தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.